நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இலங்கை அதிபர் சிறிசேனா அவர்கள் இந்தியாவில் 4 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். இது பற்றியான விவாதம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக நம்மிடையே பேராசிரியர் ராமமணிவண்ணன் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலை சேர்ந்த ஸ்ரீராம் வெங்கட்ராமன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா மணிவண்ணன் ஐயா, ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னர் கேட்ட கேள்விதான். ஒரு நாட்டை பொறுத்தவரை அந்த நாடு புவிசார் அரசியலின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறது என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனும் கருத்தில் கொள்ளப்படும். நிச்சயமாக அவ்வாறு தான் ஒரு நாடு ஒரு நிலையான நாடாகவும் அதனுடைய எதிர்காலத்தை நோக்கியும் செல்ல முடியும். அவ்வாறு ஒரு மாற்று கருத்துக்கள், அந்த உள்நாட்டிலேயே மாற்று கருத்துக்கள் அல்லது உள்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகள் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நாடு மிகப்பெரிய அளவில் புவிசார் அரசியலில் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு இலங்கையை பற்றி அது ஒரு புவிசார் ரீதியாக மிக முக்கியமான நாடு என்று உலக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பூகோள ரீதியாகத்தான். ஆனால் அரசியல் சமூக அரசியல் ரீதியாக மிக 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குழப்பமான சூழலில் அந்த நாடு இருக்கின்றது. அதையும் பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மிகப்பெரிய நடந்தேறிய ஒரு இனப்படுகொலை, அந்த போர்க்குற்ற விசாரணை என்று சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களின் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடினை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு தீர்மானமும் அல்லது வேறு நாடுகளுடன் ஏற்படுகின்ற ஒரு புவிசார் ரீதியான ஒப்பந்தங்களுக்கு கூட அந்த மக்களின் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏற்பட்டதாகத்தான் பார்க்கப்படும். இன்றைக்கு இந்தியாவுடன் நீங்கள் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது புவிசார் ரீதியான மேற்கோள்கள் எடுத்து வந்தாலும் சரி, அமெரிக்காவுடன் நீங்கள் நட்பு பாராட்டி எவ்வளவு வலிமையான உறவுகளை மேற்கொண்டு சென்றன, ஆனால் இதில் தமிழர்களின் நலனை புறக்கணித்துவிட்டு இலங்கை எந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாலும் கூட அந்த ஒப்பந்தத்திற்கு அதையே அந்த நாடுகள் அதற்கு கருவியாக இலங்கைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும். அதைத்தான் புவிசார் அரசியலில் அந்த நாடுகள் இப்போது ஏற்றுக்கொள்ளும். இந்தியா கூட இப்போது புவிசார் ராஜபக்சேவுக்கு அடுத்து சிறிசேனா என்று புவிசார் ரீதியான ஒரு மாற்றம் நிகழ்கின்றது. ஆனால் இதே இந்தியா நாளைக்கு இந்த ஸ்ரீசேனா அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான, ஸ்ரீசேனா சொல்லும் பொழுது நாங்கள் சீனாவுடன் உறவு என்பதை மேற்கொள்வோம், அதே சமயத்தில் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படாத வரையில் சொல்கிறார். ஆனால் இந்தியாவுக்கு பாதிப்பு என்பதை இந்தியா தான், அவர் இலங்கை தான் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு தீர்மானித்தால் நாளைக்கு இந்தியாவே கூட தமிழர்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். இப்பொழுது அவர்கள் தமிழர்களுடைய உரிமையை மறைத்து, அவர்கள் பன்னாட்டு தளத்தில் கூட மனித உரிமை மன்றத்தில் கூட அந்த உரிமையை மறைத்துத்தான் நாம் அவர்களுடன் நெருக்கமாக சென்று கொண்டிருக்கின்றோம். இதை புவிசார் ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். எந்த நாட்டின் மக்களை தவிர்த்து எந்த ஒரு புவிசார் அரசியலும் ராஜாங்கமும் நிலையாக வெற்றி பெற முடியாது. அதில் இன்னொரு முக்கியமான ஒன்று, புவிசார் நலன் என்கின்ற போர்வையில் நீங்கள் உள்நாட்டு சிக்கல்களை நேர்முகமாக சந்தித்து விடை காண தவறிவிடக்கூடாது. இதுதான் நீங்க கேள்வியாக. ஆமா, அதுதான். இப்ப அதை இவர்கள் முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மேம்பாடாக இருந்திருக்கும். இப்பொழுது நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்வி என்ன, அடிப்படை பிரச்சனையை தொடாதே இவங்க மேம்பாக்க போறாங்களே, அப்போ இவங்க சதி பண்றாங்களான்ற ஒரு ஐயம் ஏற்படுது இல்லையா? அதனால்தான் எப்பொழுது உள்நாட்டு பிரச்சனைகளை நாம் நேர்கொண்டு சந்தித்து தீர்வு காண வேண்டும். இல்லாட்டி புவிசார் அரசியல் என்பது பல்வேறுபட்ட இழப்புகளில் உள்நாட்டில் ஏற்படுத்துவதை நாம் உணர வேண்டிய நிலை ஏற்படும். நிச்சயமாக இந்த சூழ்நிலையில தான் வடக்கு மாகாண கவுன்சிலில் ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றியான ஒரு செய்தியை பார்க்கலாம். இலங்கையின் வடக்கு மாகாண கவுன்சில் நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தில் 1948ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட இன அழிப்புக்கு எதிரான உடன்படிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன அழிப்பு என்பதன் வரையறையாக அந்த உடன்படிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு காரணங்களும் தனித்தனியாக எடுத்தாளப்பட்டு அதை நிரூபிக்கும் வகையில் இலங்கையில் இதுவரை நடந்துள்ள நிகழ்வுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் இனக்குழுக்களை சேர்ந்த நபர்களை கொல்வது என்ற ஐநாவின் வரையறைக்கு ஆதாரமாக தமிழர்களுக்கு எதிராக இதுவரை இலங்கையில் நடத்தப்பட்ட இனக்கலவரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதேபோல் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் ராணுவம் குண்டு வீசியதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனக்குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் காயம் ஏற்படுத்துவது என்ற வரையறைக்கு ஆதாரமாக 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் விளைவுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன.
அதேபோல் போருக்கு பிறகு தமிழ் பெண்கள் இராணுவத்தால் பாலியல் ரீதியாக தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டது தொடர்பாக சர்வதேச அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கைகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இனக்குழுவின் வாழ்நிலையை பாதிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிபந்தனைகளை விதிப்பது என்ற ஐநாவின் வரையறைக்கு ஒத்துப்போகும் வகையில் கடந்த காலத்தின் நிகழ்வுகளுடன் தமிழ் மக்கள் மீது இராணுவம் தற்போது விதித்துள்ள கட்டுப்பாடுகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இனக்குழுவின் இனவிருத்தியை தடுக்கும் வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது என்ற ஐநாவின் வரையறைக்கு ஆதாரமாக 1990களில் மலையக தமிழர்களுக்கு நடத்தப்பட்ட கருத்தடை அறுவை சிகிச்சைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் கட்டாய கருக்கலைப்பு நிகழ்வுகளும் தற்போது வரை நீடித்து வரும் கட்டாய கருத்தடை அறுவை சிகிச்சைகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் இறுதி காலத்தில் தற்போதைய அதிபர் ஸ்ரீசேனா படைகளை வழிநடத்தியவர் என்ற வகையிலும் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தற்போது அரசின் பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வருவதாலும் இன அழிப்பு தொடர்பான உள்நாட்டு விசாரணை நியாயமாக நடைபெறாது என்று தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தமிழர்களின் பூர்வீக பகுதியில் ஒரு நபருக்கு 3 இராணுவ வீரர்கள் என்ற எண்ணிக்கையில் இராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே ஐநா மனித உரிமை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு இதை கருத்தில் எடுத்து சர்வதேச விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு அவை போர்க்குற்றம், மனித உரிமை மீறல், இன அழிப்பு தொடர்பாக விசாரிப்பதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பணிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹசீப், நியூஸ் 7 தமிழ். வடக்கு மாகாண கவுன்சில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தினுடைய சாரங்களை பார்த்தோம். இந்த தீர்மானம் தொடர்பாக வடக்கு மாகாண கவுன்சில் உறுப்பினர்கள் எது போன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்துவிடலாம். இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரை போர் நிறைவடைந்தும் எந்த மாற்றமும் ஏற்படாத சூழ்நிலையில் தமிழர்களின் ஆதரவுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் குறித்தும் சிறிசேனாவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளித்தது குறித்தும் பல்வேறு வகையான கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் போர்க்குற்றம் தொடர்பான இலங்கை வடக்கு மாகாண கவுன்சில் நிறைவேற்றியிருக்கும் தீர்மானம் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் வரவேற்பை பெற்றுள்ளது. எங்களுடைய தமிழின நீதி கோரி நிற்கின்றது. எங்களுக்கு உடனடியாக இந்த அறிக்கை மார்ச் மாதத்திலே ஜெனீவாவிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த இனப்படுகொலையினால் பாதிக்கப்பட்ட எங்கள் இனத்துக்கு நீதி தேவை என்பதையும் வலியுறுத்துகின்ற விதத்திலே இந்த வரலாற்று முக்கியத்துவமான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை இட்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் அமைப்புகள் அதிபர் தேர்தலில் சிறிசேனாவிற்கு ஆதரவு அளித்ததற்கு எதிராக மாற்று கருத்தை பதிவு செய்தவர் வடக்கு மாகாண கவுன்சில் உறுப்பினர் அனந்தி சசிதரன். அவர் ஏற்கனவே ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் பற்றியும் இன அழிப்பு பற்றியும் ஆதாரப்பூர்வமான உரை ஆற்றியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டின் ஆயிரக்கணக்கில் தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை ஐநா மன்றமும் சொல்லி இருக்கின்றது. 2009 மே மாதத்துக்கு பின்னரும் இன அழிப்பு வேறு வடிவங்கள் அதிகரித்திரும் ஒரு தொடர் நிலையாகிவிட்டது. சிங்களவர்களை படையினராக கொண்ட ஸ்ரீலங்கா ராணுவம் எமது தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரின் தொகை அதிகரித்து வருகிறது. எமது காணிகள் மீது எமக்கே உரிமை இல்லாத நிலை காணப்படுகிறது. எமது மண் எம்மிடமிருந்து ஸ்ரீலங்கா ராணுவ தளம் சிங்களவர்களாலும் பறிக்கப்படுகிறது. தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த முடிவை விமர்சித்த அனந்தி தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை ஆதரிக்க தவறவில்லை. இந்த தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தும் முயற்சிக்கு உதவும் என்று கூறுகின்றார் அனந்தி. இந்த பிரேரணை ஒன்றும் ஓரிரு நாட்களுக்குள் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இதற்கு பின்னால் சில நாட்களாகவே தீர்க்கமான முடிவொன்றின் அடிப்படையில் கடுமையான உழைப்பில் இந்த தீர்மானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தனது தமிழ் உரையில் திட்ட தெளிவாக எவரது கேள்விக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த பிரேரணையை தான் ஏன் முன்மொழிகின்றேன் என்ற விளக்கத்தை மிகவும் நியாயப்பாடுகளை மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஐநா மனித உரிமை ஆணையத்தின் கூட்டம் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் ஐநா விசாரணை குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இலங்கை தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை சர்வதேசத்திற்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ள தீர்மானம் அது நிறைவேற்றப்பட்ட தருணத்தின் அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பனிமலர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.
அந்த செய்தியை பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்காக குரல் கொடுத்த பல்வேறு நபர்களில் மிக முக்கியமான ஒருவர் இலங்கை வடக்கு மாகாண கவுன்சில் உறுப்பினரான அனந்தி சசிதரன் அவர்கள். அவர் நம்மோடு ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். அம்மா வணக்கம். உங்களுடைய முயற்சியின் காரணமாக கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் தற்போதுதான் புதிய அரசு அமைந்திருக்கின்றது. இந்த புதிய அரசிற்கு குறைந்தபட்ச கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஐநாவால் அமைக்கப்பட்ட அந்த குழுவின் அறிக்கை உடனடியாக சமர்ப்பிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தும் கூட முன்வைக்கப்படுகின்றது. இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? வணக்கம். இந்த காலம் கொடுப்பது என்பது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட வேறு ஒரு நிலையில் இருந்து அரசாங்கம் இருந்து ஆட்சி அமைத்திருந்தால் நாங்கள் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிக்க நினைத்திருக்கலாம். உண்மையில் இதில் ஒரு பெரிய ஒரு உண்மை புதைந்திருக்கின்றது. சிங்கள இந்த பேரினவாத சக்திகள் சிங்களவர்களை காக்கின்ற முழு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். இவர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. அதே அரசாங்கத்திற்குள் அமைச்சர்களாக இருந்து அங்கத்துவம் வகித்தவர்கள் தான் இந்த ஆட்சிக்குள் மாறி இருந்தாலும் அதுக்குள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள். ஆக ஜனாதிபதி மட்டும் மாறியிருக்கின்றார்கள், முகங்கள் மாறி இருக்கின்றதை ஒழிய அதே காலப்பகுதியில் எங்கள் கடைசி நேரம் என்னுடைய கணவர் சரணடைந்த காலப்பகுதியில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இந்த புதிய ஜனாதிபதி இவர்களுக்கான கால அவகாசத்தை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஏற்கனவே நாங்கள் 5.5 வருடங்கள் கால இழுத்தடிப்பு உள்நாட்டு பொறிமுறை ஒன்று எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். LLRC என்ற ஆணைக்குழுவின் முன்னால் போய் நின்று நாங்கள் எல்லோரும் சாட்சிகளை கொடுத்தோம். அது ஒன்றுக்கும் உதவாததாக போய்விட்டது. அதன் பிற்பாடு ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு போயிருந்தோம், அதுவும் உதவாக போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய ஒரு கதையை திரிவுபடுத்தி கொண்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் சர்வதேசத்தின் மத்தியஸ்தத்துடன் விசாரிக்கின்றோம். இது எல்லாம் நாங்கள் ஏற்கக்கூடிய விடயம் அல்ல. இது காலத்தை இழுத்து அடிப்பதும் எங்களை ஒரு சோர்வு நிலைக்கு தள்ளுவதும் சர்வதேசத்தின் அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அப்படியான எந்த ஒரு கால அவகாசமும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. எனவே குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே ஐநா தன்னுடைய அறிக்கையை மார்ச் மாதம் வெளியிட வேண்டும். இதற்கான கால அவகாசம் தேவையில்லை. எனவே ஏற்கனவே எங்களுடைய ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட இந்த சர்வதேச விசாரணை தீர்மானமும் நிறைவேறி இருக்கின்றது. இந்த நாட்டில் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மன வெளிப்பாடு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே இவர்களுக்கான கால அவகாசம் கொடுப்பது என்பது எங்களை மிகவும் மோசமான ஒரு படுகொலியில் வீழ்த்துவதான நடவடிக்கையாக இருக்கும். காலதாமதம் இவர்களுக்கு வழங்குவது ஒரு பொருத்தமானதாக அமைய மாட்டாது. அடுத்த மாதம் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இலங்கை அதிபர் ஸ்ரீசேனா இந்தியா வந்து சேர்ந்திருக்கின்றார். இந்த சூழலில் ஏற்கனவே நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்திய அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதேனும் முயற்சி எடுக்க இருக்கின்றதா? இல்லை, நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் ஐயா தான் இதை எடுத்து செல்வது சால பொருத்தமானதாக அமையும். ஏனென்றால் அவர் ஒரு நீண்ட காலம் இந்திய அரசுடன் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றார். அது மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்கின்றார். எனவே இந்த கட்சியின் தலைவர் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவர் என்ற வகையில் எங்களுடைய இந்த தீர்மானத்தை அவர்தான் இந்திய மத்திய அரசுக்கு எடுத்து செல்வது பொருத்தமானதாக அமையும். எனவே அவர்தான் இவ்வாறான நடவடிக்கையை முன்னின்று செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய மக்களினுடைய கருத்தாகவும் அமைகின்றது. அவர் செய்வார் என நம்புகின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும்.